என்ன பண்ற வேதவள்ளி? மஞ்சள் குங்குமம் வைக்க போறேன். இது மத்த புடவை மாதிரி சாதாரண புடவை இல்ல, அத்தைக்குன்னு படைச்சது. இந்த புடவைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இத்தனை வருஷமா நான் தான் வாங்கி கட்டிட்டு இருந்தேன். இனி வருஷம் வருஷம் நான் தான் வாங்க போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இது உங்களுக்கு வந்துருச்சு. சீக்கிரமா கட்டிட்டு வாங்க. இந்த புடவையில மாமா உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்ன வேதவள்ளி, ஏதோ உனக்கு கிடைக்க வேண்டிய புடவையே எனக்கு பிச்சை போட்ட மாதிரி பேசுற? நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. என்னமோ உனக்கு கிடைக்க வேண்டிய புடவை, உனக்கு கிடைக்க வேண்டிய புடவைன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு சுந்தர கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, அது நடக்கல. சுந்தர் இப்போ எனக்கு புருஷன். ராமநாதன் என்னோட மாமனாரு, நாகராஜன் நடராஜன் என்னோட குழந்தைனாருங்க. ஆமா, நீ யாரு? எந்த உரிமையில இங்க வந்து உறவு கொண்டாடுற? சொல்லு வேதவள்ளி. கேக்குறேன்ல, உன்னால டக்குன்னு பதில் சொல்ல முடியல. முடியாது, ஏன்னா நீ இந்த வீட்டுக்கு வேண்டாத உறவு. நீயா நானும் இந்த வீட்டு மருமகன்னு நினைச்சு வந்துட்டு இருக்க. இந்த வீடு எனக்கு சொந்த வீடு மாதிரி தான் கல்பனா. வேதவள்ளி, நீ முதல்ல இந்த எண்ணத்தை மாத்திக்க. இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் மாமனாரு உன் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு. அதை தாண்டி உனக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதாவது உறவு இருக்குன்னு நீ நினைச்சா அது உன்னோட முட்டாள்தனம். இதுக்கு முன்னாடி நீ இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த வீட்டுல எந்த பொண்ணும் இல்ல. இப்ப மருமக நான் இருக்கேன். உரிமையுள்ள மருமக இருக்கிற இந்த இடத்துல சம்பந்தம் இல்லாம ஒருத்தி மருமகன்னு சொல்லிட்டு இருந்தா ஊரு விரும்பாது, தப்பா பேசும். அந்த பொண்ணு ஏன் இங்க வருது, அது யார பார்க்க வருது, என்ன பேச வருதுன்னு கேள்வி கேட்கும், சந்தேகப்படும். அது எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் அவமானம். இந்த குடும்பம் அவமானப்படுறத ஒரு நாளும் என்னால அவமதிக்க முடியாது, அனுமதிக்க மாட்டேன். என்ன கல்பனா, என்னென்னமோ பேசுறீங்க? உண்மையை பேசுறேன், நடக்க போறத பேசுறேன். சுத்தி வளைச்சு பேசுறதா நீ நினைச்சா சுருக்கமா நேராவே விஷயத்த சொல்றேன். இந்த வீட்டுக்கு நீ வர்றது எனக்கு பிடிக்கல. என் புருஷனை வளைச்சு போட முயற்சி பண்றியோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால நீ வராத, என்ன டென்ஷன் பண்ணாத. வேதவள்ளி, என்னாச்சு? என்ன போனவளை காணோன்னு தேடி வந்தீங்களோ? நீங்க அவசரம்னு சொன்னதும் நான் ரொம்ப பயந்துட்டேன் சுந்தர். கல்பனா ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு ரொம்ப கவலையா போச்சு. உங்களை அவ ரொம்ப நோகடிச்சிட்டா. என்னாலயும் எதுவும் பேச முடியாம குற்றவாளி மாதிரி நின்னு. இப்ப நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேதவள்ளி. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, என்னாச்சு? கல்பனா தான் தவற புரிஞ்சுக்கிட்டாங்களா? நம்மளை பத்தி தப்பா நினைச்சத பத்தி புரிய வச்சீங்களா? அப்பா தான் புரிய வச்சாரு. கல்யாணமான நாள்ல இருந்து என் கூட பேசாம இருந்த அப்பா இன்னைக்குதான் முதல் தடவையா பேசினாரு. என்ன சொல்றீங்க? மாமா உங்ககிட்ட பேசினாரா? என்ன சொன்னாரு? கல்பனா அப்படி நடந்துக்கிறதுக்கு நானும் ஒரு வகையில காரணம் தான். ஒரு மனைவியா அவளோட எதிர்பார்ப்புகள் என்னால கவனிக்கப்படல. அதுக்கு ரெண்டு காரணம். ஒண்ணு, நான் என்ன தப்பு பண்ணேன், எல்லார் முன்னாடியும் எப்படி குற்றவாளியா நின்னு இன்னும் என்னால நம்ப முடியல. இன்னொன்னு, உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாம போனது. கல்பனாவோட பயம், கவலை நியாயம்னு அப்பா சொன்னாரு. இன்னைக்கு அவர் என்கிட்ட மனசு விட்டு பேசினாரு. என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு. கல்பனாவால உங்க மனசுல ஏகப்பட்ட காயங்கள் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னால ஆறுதல் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனா உண்மையிலேயே நீங்க எப்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னா
உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, கணவன், குடும்பம், குழந்தைங்கன்னு வரும்போது தான். அப்பா கூட அதைத்தான் சொன்னாரு. வேதவல்லி சந்தோஷம் தான் நம்ம எல்லாருடைய சந்தோஷம்னாரு. அதுதான் உண்மை. உங்க கல்யாணம் நடந்தா தான் உங்க வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ப்ளீஸ் வேதவல்லி, சூழ்நிலையை புரிஞ்சுக்கங்க. உங்களோட கல்யாணத்துல தான் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரோட சந்தோஷமும் இருக்கு. உங்களை ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னதா நானும் கேள்விப்பட்டேம்மா. நானும் விசாரிச்சேன். ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்றாங்க. யார்கிட்ட கேட்டாலும் பெருமையா சொல்றாங்க. அவரை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்க. எங்க வீட்லயும் பிரச்சனை இல்லாம இருக்கும். ப்ளீஸ், நம்ம எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல தான் இருக்கு. சரி சுந்தர், எனக்கு புரியுது. எனக்கு கல்யாணத்துல சம்மதம்னு நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன். மல்லி, வாட் டூயிங்? பல்லாங்குழி விளையாடிட்டு இருக்கேன். ஓ, பார்த்தா தெரியல, செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். வெயில வாடுற செடியை தண்ணி ஊத்தி கூல் பண்ற மாதிரி என்னையும் கூல் பண்ணா நல்லா இருக்கும். நீங்க எப்பவுமே கூலா தானே இருக்கீங்க. ஆ? ஆ. என்ன இது? மல்லி கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல, அதனால தான். ரோஸ் பிடிச்சிருக்கா? இது என்ன பிடிச்சிருக்கா? நீங்களே வச்சு விடுங்க. பா, மல்லிக்கு ரோஸ் சரியான காம்பினேஷன். பின்றப்போ ஐயோ வீரையா! ஐயோ பெருச்சாலி, அவன் எதுக்கு இங்க வந்தான்? என்ன தம்பி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு சும்மா போன் பேசுறேன். சரக்கு அடிக்க மாட்டேங்கிறீங்க, சிக்ஸ் பேக்லாம் மெயின்டைன் பண்றீங்க. தம்பி, நீங்களும் என்ன எவ்வளவு தடவை தண்ணி அடிக்க கூப்பிட்டுருக்கீங்க, ஆனா நான் வரமாட்டேன்னு. என்ன, தண்ணி அடிக்கிறது ரொம்ப தப்பு, அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தம்பி. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது ரொம்ப கெடுதல். மூஞ்சி முகரெல்லாம் பேத்துருவானுங்க. மல்லிகா, தம்பி தலையில பூவெல்லாம் வைக்கிறாரு, நீயும் அவரை பார்த்து சிரிக்கிற, என்ன விஷயம்? பூதானே வச்சாரு, நீங்க எதுக்கு இப்ப கிண்டல் பண்றீங்க? பொண்ணுங்க தலையில யார் பூ வைக்கணும்னு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியும். தப்பு பண்ற மல்லிகா. முதலாளி ஐயா இது சும்மா விளையாடிட்டு போறாரு. இது நான் போய் பெரிய ஐயா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா அதுக்கப்புறம் நாகராஜ் சாருக்கு கோவம் வரும், என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாரு. என்ன வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு பிளான் பண்றீங்களா? அதுக்கு இல்லம்மா, தம்பி குடிச்சிட்டு இருக்கும்போதே நீ கொஞ்சம் உஷாரா ஒதுங்கி போனோம். நாளைக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா உன் வாழ்க்கை தான் பாழா போயிடும். சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் வேலையை பாருங்க. அது சரி. நாகராஜ் குடிச்சா எப்படி நடந்துப்பாரு, குடிக்காட்டி எப்படி நடந்துப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும்.